மழை நன்றாக பொழியும். உலகத்தில் உணவுப் பொருட்களின் உற்பத்தி அதிக அளவில் குறையக்கூடும். உற்பத்தி அதிகரிக்கும். அணு ஆயுத உற்பத்தி அதிகரிக்க நேரும். இரும்பு எஃகு தளவாடங்கள் உற்பத்தி அதிகரிக்க நேரும். சூரியனுடைய உதயம் வேணா வித்தியாசப்படும், சந்திரனுடைய மறைவு வேணா வித்தியாசப்படும். ஆனால் பஞ்சாங்கத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மையாக இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷமும் வெளிநாட்டிலிருந்து பரவக்கூடிய நோய் வரும். அதனால் மக்களுக்கு அழிவும் ஏற்படும். அது முன்னெச்சரிக்கையாக நம்ம தடுத்துக்கலாம். அதுக்காக பக்தி மயமாக நம்ம உண்மையாக நேர்மையாக இருந்தோம்னா அந்த நோய்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். இறைவன் நமக்கு அருள் புரிவார். இப்போ தமிழ் புத்தாண்டு வரும்போது இது தமிழோட சேர்ந்தது 26 வருகிறது. அப்போ இந்த 26 வரும்போது நிச்சயமாக ஆட்சி மாற்றங்கள் இருக்கும். அரசர்கள் மன்னர்கள் மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த பஞ்சாங்கத்தில் கிரகங்கள் அமையும் போது அது யாராக இருந்தாலும் மாற்றி தான் ஆக வேண்டியது வரும். அது இயற்கை. கொரோனா பற்றி சொல்லியிருக்காங்க, அம்மை நோயை பற்றி சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி வந்திருக்கு. பேரழிவை பற்றி சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி வந்திருக்குது. அது மாதிரி எல்லாமே அதில் சொன்னபடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்பிக்கை பல பேருக்கு இல்லாமல் போகலாம். நம்பிக்கை இல்லாமல் போகிறதுனால அது நடக்காமல் போகாது. நிச்சயமாக நடக்கும். பக்தியோடு இருக்கிறவங்களுக்கு பேரழிவு ஏற்படாது அப்படின்னு பஞ்சாங்கத்தில் மழை அதிகமாக பெய்யும், பேரழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடக்கும். வணக்கம். வாவு தமிழா நேயர்களுக்கும் வாவு தமிழா தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றி. மதுரை ஷெனாநேரில் உள்ள வாராகி சித்தர் பீடத்தில் வாராகி சித்தர் சாக்தஸ்ரீ வாராகி சுவாமிகள் பேசுகிறேன். ஐயா, இப்போ இந்த பஞ்சாங்கம்னா என்னங்கய்யா? பஞ்சாங்கம் அப்படின்னா என்னான்னு கேட்குறீங்க. பஞ்சம் என்றால் 5, அங்கம் என்றால் அதனுடைய பிரிவு. நாள், வாரம், திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 விதமான பிரிவுகளுக்கு பகுதிகளுக்கு பேர் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுது. இதை வச்சு தான் வானியல் மண்டலத்தில் எல்லா விஷயங்களையும் விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதை மக்களுக்கு வானிலை சயின்ஸ் பிரகாரம் ஒரு விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் முன்னோர்கள் ஆதி காலத்திலேருந்து சந்திரனை சூரியனை மையமாக வைத்து இந்த பஞ்சாங்கத்தை கணித்து இருக்கிறார்கள். சூரியன் எந்த திசையிலேருந்து எந்த நாள் உதயமாகுது, சந்திரன் எந்த நாள் எந்த நட்சத்திரத்தில் எந்த நாள் அது உதயத்திலேருந்து பிரிந்து அந்தி சாய்கிறது, சூரியனையும் சந்திரனையும் மையமாக வைத்து இந்த பஞ்சாங்கத்தை கணித்திருக்கிறார்கள். அதனால் பஞ்சம் என்றால் 5, அங்கம் என்றால் பிரிவுகள். இதுதான் மனித வாழ்க்கையிலும் சரி இந்த உலகத்தில் உள்ள இயற்கை சீற்றங்களுக்கும் மழைக்கும் காரணமாக அமைகிறது. அதனால் இது பஞ்சாங்கம் என்பது 5 விதமான பிரிவுகளை கொண்டது. விஸ்வாசுவ பஞ்சாங்கம் ராமேஸ்வர கோயிலில் படித்தாங்க. அதே போல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே பஞ்சாங்கம் படிச்சிருக்காங்க. சரி, இந்த பஞ்சாங்க வாக்கியங்கள்லாம் எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க, எப்போ எழுதப்பட்டது? அதான் பஞ்சாங்கம் என்பது நான் ஏற்கனவே சொன்ன உடனே 5 விதமான பிரிவுகளை கொண்டது. அதை வைத்து கோயில்களில் அந்த வருஷம் இந்த பிறக்கும்போது சித்திரை மாதம் பிறக்கும்போது அந்தந்த வருஷத்து பஞ்சாங்கம் வாசிக்கிறது வழக்கம். அது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்க கோயிலை பொறுத்து அந்தந்த ஊர் பஞ்சாங்களை வச்சு வாசிப்பாங்க. இப்போ ராமநாதபுரத்தில் பாம்பு பஞ்சாங்கம்னு வாசிப்பாங்க. இப்போ மதுரையில் நிறைய பஞ்சாங்கம் இருக்குது. அது மாதிரி பஞ்சாங்கத்தை கோயில்களில் வாசிக்கிறது ஒரு முறையாக அதை அனுசரிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது முறை சந்திரன் சூரியனை வச்சு மற்ற கிரகங்களை வச்சு இந்த பஞ்சாங்கத்தில் மழை வரும், மழை வராது, பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் வைத்து இந்த பஞ்சாங்கத்தில் ஒரு கணிச்சு அதை புத்தகமாக வெளியிடுறாங்க. இப்போ புத்தகமாக வெளியிடும்போது அது கோயிலில் வாசிக்கும்போது ஒரு சுபிச்சம் ஏற்படும், மங்களம் உண்டாகட்டும் அப்படின்றதுக்காக அந்த பஞ்சாங்கத்தை வாசிக்கிறாங்க. ஆனால் ராமேஸ்வரம் கோயிலும் மீனாட்சி அம்மன் கோயிலும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான கோயில்ன்றதுனால 2 பஞ்சாங்கத்தை 2 விதமாக வாசிச்சிருக்காங்க. அதுதான் இதனுடைய சூட்சமம். ஐயா, இந்த பஞ்சாங்கம் எல்லாருக்குமே பொதுவானதா அல்லது தமிழ்நாட்டுக்கு மட்டுமா? பஞ்சாங்கம் இந்தியாவுக்கே பொதுவானது, உலகத்துக்கே பொதுவானதான். ஆனால் நம்ம நாட்டில் தான் அந்த பஞ்சாங்கத்தை கடைபிடிச்சிட்டு அதுக்கான சாஸ்திரங்களை நம்ம செஞ்சுட்டு வர்றோம். ஆனால் பஞ்சாங்கம் உருவானது நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் தான். ஒவ்வொரு மாநிலத்திலும் பஞ்சாங்கம் இருக்குது. பஞ்சாங்கத்தை அவங்க லாங்குவேஜில் அவங்க ஒரு முறைப்படி வச்சுருக்குறாங்க. அதனால் அந்த ஊரில் உள்ள பஞ்சாங்கமாக நம்ம ஊரில் பஞ்சாங்கம் வித்தியாசம்லாம் படாது. சூரியனுடைய உதயம் வேணால் வித்தியாசப்படும், சந்திரனுடைய மறைவு வேணால் வித்தியாசப்படும். ஆனால் பஞ்சாங்கத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மையாக இருக்கும். அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாநிலத்திலேருந்து மழை பெய்யும். இந்தியாவில் உள்ள அரசியல் மாற்றங்கள், தமிழ்நாட்டில் உள்ள மாற்றங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள அரசியல் மாற்றங்கள் எல்லாம் அந்த தலைவர்களை பொறுத்து அந்த கிரகங்களை பொறுத்து அமையும். அதனால் மாற்றங்கள் இருக்குமே தவிர அது சூட்சம கருத்து எல்லாமே ஒன்று தான். ஐயா, இந்த வருஷம் கடுமையான மழை இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படித்தான் மழை பெய்ய போகுதா? ஆமாங்க, உண்மையிலே இந்த வருஷம் மழை அதிகமாக பெய்ய போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ போன வருஷம் பஞ்சாங்கத்தில் நீங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். பஞ்சாங்கத்தில் உள்ளது மாதிரி நடக்குதா அப்படின்னு கூட கேள்வி. அதுக்கு நான் முன்கூட்டியே பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பவர் அதிகமாக இருந்தது. நீங்கள் நல்ல நடைமுறையில் பார்த்தீங்கன்னா மொச்சை விலை 150 ரூபா இருந்தது, 80 ரூபாய்க்கு விற்றுது. சுக்கிரனுக்குரிய தானியம் மொச்சை.
அப்போ பஞ்சாங்கத்தில் இந்த வருஷம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுன்னு போன வருஷம் சொன்னாங்க. மொச்சை விலை வந்து மொச்சை விளைச்சல் நல்லா இருந்தது. இப்போ வந்து 80 ரூபாய்க்கு விற்கிது கிலோ மொச்சை. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு விற்றுது. அது மாதிரி ஒவ்வொரு பஞ்சாங்கத்தை பொறுத்தையும் ஒவ்வொரு கிரகங்களை பொறுத்து அந்த தானியங்களுடைய உற்பத்தியும் அந்த தானியங்களுடைய வளர்ச்சியும் விலையும் அதில் நிர்ணயிக்கப்படும். அந்த பஞ்சாங்கம்ன்றது உண்மையானது. அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உண்மையானது. அதன்படி தான் நடக்கும் இந்த உலகத்தில். இப்போ இந்த பஞ்சாங்கத்து பிறகு இந்த வருஷம் மழை அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக மழை அதிகமாக இருக்கும், வெள்ளம் அதிகமாக இருக்கும், நல்ல விவசாயம் நல்லா விளையும், வேளாண்மை நல்லா விளையும். அதில் சிறு அழிவு கூட ஏற்படும். மழை அதிகமாக வந்துட்டால் அவங்களுக்கு என்ன ஆகும்? பேரழிவு ஏற்படும். அதனால் சிறிய அழிவு ஏற்படும். மழை நல்லா வரும். நிச்சயமாக வந்து மழை மும்மாறி பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மழை அதிகமாக பெஞ்சா என்னென்ன பாதிப்புகள் இருக்குங்கய்யா? மழை அதிகமாக பெஞ்சால் என்ன இருக்கும் அப்படின்னா, மழை பெய்யும்போது பேரழிவுகள் ஏற்படும். வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும். அது தண்ணியை தேங்கி வைக்கிறதுக்கு நம்ம நீர்நிலைகள்லாம் இல்லை. அதனால் வந்து ஊருக்குள்ளெல்லாம் மழை வரும், மக்கள் பாதிக்கப்படுவார்கள், வெள்ளப்பெருக்கு அதிகமாக வரும். அதனால் வந்து சில பேரழிவுகள் ஏற்படும். வீடுகள் மற்றபடி பெரிய பெரிய கட்டிடங்களுக்கெல்லாம் ஆபத்துக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பெருமழை பெஞ்சால் பேரழிவு பெஞ்சால் என்ன செய்யும்? உங்களுக்கு டிசம்பர் மாதம் பெரும்பாலும் வந்து பொதுவாகவே வந்து மழை அதிகமான நேரங்களில் நம்ம பாதிப்பு ஏற்படுது மக்களுக்கு. இந்த வருஷம் அதிகமாக இருக்கும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அழிவுகளும் அதிகமாக இருக்கும். அதை நம்ம வந்து முன்கூட்டி ஜாக்கிரதையாக வந்து அரசாங்கம், பொதுநலவாதிகள், அரசியல்வாதிகள் அது முன் எச்சரிக்கையாக மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டா அதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். இல்லாத இயற்கை சீற்றத்தை நம்ம தடுக்க முடியாது. ஐயா, இந்த மாதிரி இந்த வருடத்தில் வந்து மழை அதிகமாக பெய்யும் அப்படின்ட்டு பஞ்சாங்கத்தில் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது, பஞ்சாங்கத்தில் இருக்குது. மழை அதிகமாக பெய்யும், சிறிய குழந்தைகளுக்கு நோய் அதிகமாக வரும், பக்தியோடு இருக்கிறவங்களுக்கு பேரழிவு ஏற்படாது அப்படின்னு பஞ்சாங்கத்தில் வந்து மழை அதிகமாக பெய்யும், பேரழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடக்கும். அது கிரகங்களை வச்சு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ கிரகங்களை வச்சு இது வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதேமாதிரி இனிமேலும் நடக்கும், இந்த வருஷமும் நடக்கும். ஐயா, வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு நோய் பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கொரோனா வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த வியாதி தான். அது பஞ்சாங்கத்தில் சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு தெரியும், அதை சுட்டி காட்டியிருந்தாங்க. அப்போ அந்த நோய் பரவிச்சு எத்தனையோ மக்கள் வந்து உயிரிழந்தாங்க. ஆனால் அது பெரிய நோய் வந்து நமக்கு கொடுமையான நோய் வந்து கடுமையான நோய் நம்மளை தாக்குச்சு. அந்த நோய் வந்து வெளிநாட்டிலேருந்து பரவன நோய் தான். இன்னொரு வாய்ப்பு அது இருக்குன்னு நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து வெளிநாட்டிலேருந்து பரவக்கூடிய நோய் வரும். அதனால் மக்களுக்கு அழிவும் ஏற்படும். அது வந்து முன்னெச்சரிக்கையாக நம்ம தடுத்துக்கலாம். அதுக்காக பக்தி மயமாக நம்ம உண்மையாக நேர்மையாக இருந்தோம்னா அந்த நோய்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். இறைவன் நமக்கு அருள் புரிவார். நோயை வரவழைக்கிறதும் நோயை தடுக்கிறதும் இறைவனுக்கு அந்த ஆற்றல் இருக்குது. அதனால் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நோய் நிச்சயமாக வரும், நம்ம இந்தியா மக்களை பாதிக்கும். அதுலேருந்து நம்ம தப்பிக்கவும் வழி வகை இருக்குது. ஐயா, இப்போ இந்த தங்க விலை வந்து அதிகமாக வந்து உயர்ந்து போயிட்டு இருக்கு. ஆமாம், அப்படித்தான் நீ அதிகமாக போகுமா? நீ தங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கா? அது சம்பந்தமாக எதுவும் பஞ்சாங்கத்தில் இருக்குங்களா? பஞ்சாங்கத்தில் வியாழனை பற்றி சொல்லியிருக்கும்போது வியாழனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வியாழன் பொண்ணுக்குரியவர். அதனால் தங்க விலை உயர்ந்துக்கிட்டே தான் போகும், இனி குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் தங்க விலை வந்து உயரும் அப்படின்னு போட்டிருக்காங்க பஞ்சாங்கத்தில். அது வியாழ பகவானுடைய இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் வியாழன் உங்களுக்கு அதிகமாக தங்க விலை கூடும். அப்போ ஏழைகள்லாம் மிக அளவில் வந்து பாதிக்கப்படுவாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் வந்து தங்கம் ஒரு எட்டாக்கனியாக மாற வாய்ப்பு இருக்குல்ல? ஏழைகளுக்கு இப்போவுமே எட்டாக்கனியாக தாங்க இருக்குது. எல்லாருக்குமே தங்கம் வாங்குற அளவுக்கு வசதி இருக்காங்க. ஏழைகள்லாம் வந்து தங்கத்தை பற்றியே கவலைப்படுறது, அவங்க அன்னன்னைக்கு சாப்பாட்டை பற்றி தான் கவலைப்பட்டு இருக்காங்க. அதனால் நிச்சயம் வந்து தங்கத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏழைங்களுக்கு அன்னன்னைக்கு சாப்பாடு, வேலை, கூலி, தூக்கம் இதுதான் அவங்களுக்கு முக்கியமானதாக இருக்குது. அவங்களாம் 5 பவுன் 10 பவுன் வாங்கி கல்யாணம்லாம் திருமணம்லாம் பண்ணுறதில்ல. வசதி உள்ளவங்க பணக்காரர் வந்து 100 பவுன் 50 பவுன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏழை மக்களுக்கு, வறுமையில் உள்ளவங்களுக்கு அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கு உழைக்கிறதுக்கு விவசாயம் இருந்தால் போதும், வேளாண்மை இருந்தால் போதும், வேலை இருந்தால் போதும் அப்படின்ற மனநிலையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரும் தங்கத்தை நிறைய 5 பவுன் 10 பவுன் போட்டு வெளியில் யாரும் போகிறதில்ல. அதனால் நிச்சயம் வந்து அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக உண்டு. அதாவது 2026 வந்து இப்போ 25 நம்ம பேசியிருக்கோம். 26 இதோட சேர்ந்து தான் வரும். தமிழ் புத்தாண்டை தான் நம்ம பேசுகிறோம், ஆங்கில புத்தாண்டை பற்றி பேசலை. இப்போ தமிழ் புத்தாண்டு வரும்போது இது தமிழோட சேர்ந்து தான் 26 வருகிறது. அப்போ இந்த 26 வரும்போது நிச்சயமாக ஆட்சி மாற்றங்கள் இருக்கும். இப்போ அரசர்கள் மன்னர்கள் மாற்றக்கூடிய அளவுக்கு வந்து அந்த பஞ்சாங்கத்தில் கிரகங்கள் அமையும் போது அது யாராக இருந்தாலும் மாற்றி தான் ஆக வேண்டியது வரும். அது இயற்கை. இது மக்களோ மற்றவங்களோ சொல்லி அதை மாற்ற ஏற்பாடு நடக்காது. இயற்கை சூழல், கிரகங்களுடைய சூழ்நிலை, அந்த அமைச்சர், அந்த முதலமைச்சர், அந்த அரசர்களுடைய ஜாதகத்தை வச்சு மாற்றங்கள் ஏற்படும். நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டு ஜாதகத்து பிறார தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலைப்படி, தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்கள் படி, இந்த கிரக நிலைகள் படி மாற்றம் நிச்சயமாக உண்டு. ஐயா, நடிகர் விஜய் வந்து புதுசாக அரசியலுக்கு வராரு. அவருக்கு வெற்றி கிடைக்குமா? அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. இருந்தாலும் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு புதுசாக வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய இளைஞர் பட்டாளம் இருக்குது.
அதனால் அந்த இளைஞரோட ஓட்டு கிடைக்குமே தவிர மற்றபடி அவர் வின் பண்ணுவார், வெற்றி அடைவார் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. பொதுவாக பஞ்சாங்கத்தில் சொல்கிறதெல்லாம் நடக்குமா? அப்படி நடந்தால் போன வருஷத்தில் சொன்னதெல்லாம் என்னெல்லாம் நடந்திருக்குங்கய்யா? போன வருஷம் சொன்னதெல்லாம் மழை சொன்னாங்க, நடந்திருக்கு. கொரோனா பற்றி சொன்னாங்க, நடந்திருக்கு. இன்னும் சில வீத அம்மை நோயை பற்றி சொன்னாங்க, நடந்திருக்கு. எல்லாமே வந்து பஞ்சாங்கத்தில் சொன்ன கணிதப்படி தான் இன்றைக்கி வந்து நம்ம கோயில்களில் சனி பயிற்சி அப்படின்னா சனி பயிற்சி கோயில்களில் அந்த பூஜையை நடத்துகிறாங்க. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த வருஷம் இந்த தானியத்தினுடைய விலை கூடும், இந்த தானியத்தினுடைய உற்பத்தி குறையும் அப்படின்றதெல்லாம் பஞ்சாங்கத்தில் கணிச்சிருக்காங்க எல்லாமே. அதே மாதிரி எல்லாமே பஞ்சாங்கத்தில் சொன்னது எல்லாமே நடக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பஞ்சாங்கத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். இது வந்து சாதாரணமாக மனிதர்கள் எழுதுறது இல்லை, தெய்வங்கள் எழுதுன மாதிரி வந்து கிரகங்களை கணித்து வழக்கமாக ஆதி காலத்துலேருந்து முன்னொரு காலத்துலேருந்து ஏற்பட்ட வான மண்டலத்தில் உள்ள கிரகங்கள் நட்சத்திரங்களை வச்சு யோகங்கள் கர்ணங்களை வச்சு கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அதில் சொல்லிருக்கிறது அத்தனையுமே நடக்கும். இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய சாட்சிகள் என்னால் சொல்ல முடியும், அதுக்கான போதுமான நேரங்கள் இல்லை. கொரோனா பற்றி சொல்லியிருக்கிறாங்க, அம்மை நோயை பற்றி சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி வந்திருக்கு. பேரழிவை பற்றி சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி வந்திருக்குது. அது மாதிரி எல்லாமே அதில் சொன்னபடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்பிக்கை வந்து பல பேருக்கு இல்லாமல் போகலாம். நம்பிக்கை இல்லாமல் போகிறதுனால அது நடக்காமல் போகாது, நிச்சயமாக நடக்கும். ஐயா, இந்த பஞ்சாங்கத்தெல்லாம் கணிச்சு எழுதுறது யாருங்கய்யா? பஞ்சாங்கத்தை கணிச்சு எழுதுனது நம்மளுடைய முன்னோர்கள், சாஸ்திரம் தெரிஞ்சவர்கள், ஞானிகள், ரிஷிகள், மகரிஷிகள். அவங்க தான் எழுதுனது. அவங்க வழி வந்தவர்கள் இப்போ அதை ஃபாலோ பண்ணி அந்த முறையை கையாண்டிக்கிட்டு வர்றாங்க. முன்னோர்கள் எழுதின வேத மகா ரிஷிகள் எழுதின பஞ்சாங்கம் அது. அதை ஃபாலோ பண்ணி அந்தந்த வம்சத்தில் உள்ளவங்க அதை அப்படியே எழுதிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. இந்த ஆண்டு இந்த பஞ்சாங்கத்தின்படி என்னெல்லாம் நடக்குங்கய்யா? அதாவது நீங்கள் சித்திரை மாதத்தை கேட்குறீங்களா, இந்த வருஷத்தை கேட்குறீங்களா? இல்லை, இந்த வருஷம் 2025. இந்த வருஷத்தில் வந்து என்னென்னா விளைச்சல் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும், மழை அதிகமாக பெய்யும், விலை நல்லா போகும். ஆனால் பேரழிவுகள் கொஞ்சம் ஏற்படும். மழை வெள்ளத்தினால பேரழிவுகள் ஏற்படும். குழந்தைகளுக்கு ஒரு சில நோய்கள் வரும். அதே மாதிரி வெளிநாட்டு நோய் நீங்கள் சொன்னீங்களா, அந்த கேட்டிங்களா, அந்த வெளிநாட்டு நோய்கள் நமக்கு பரவும். அதில் சில அழிவுகள் ஏற்படும். அப்புறம் மக்களுக்கு வந்து சுபிட்சம் ஏற்படும், ஆன்மீகம் பெருகும், பக்தி பெருகும். இறைவன் வந்து அருள் புரிவார், அனுகிரகம் செய்வார். நம்ம எப்பப்பெல்லாம் இறைவனை நோக்கி பக்தி மயமாக ஆகிறோம், பக்திகள் பெருகும். இப்போ எல்லா மக்களும் இப்போ அதிகமாக பக்தியில் போய்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ரொம்ப பக்தியில் போவாங்க. இறைவனு நேரடியாக வந்து காட்சி தர மாதிரி அருள் பாவிப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக ஆன்மீகமும் பக்தியும் வளரும். அரசியல் மாற்றங்கள் ஏற்படும், விவசாயம் வேளாண்மை பெருகும், வருமானம் பெருகும், வறியவர்கள்லாம் கொஞ்சம் செல்வந்தர்களாக ஆவாங்க, குழந்தைகளுக்கு நோய்கள் வரும், பெரியவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும். உண்மை நேர்மையாக இருக்கிறவங்க எந்த பாதிப்பும் இல்லாமல் பக்தி மயத்தோடு இருப்பவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இப்போ இந்த பஞ்சாங்கத்தின்படி பல்வேறு நிகழ்வுலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறீங்க, நடக்கும்னு சொல்கிறீங்க. மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்? மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா, உணவு விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும். எல்லா உணவையும் நம்ம சாப்பிடக்கூடாது. எல்லா உணவையும் சாப்பிடணும், ஆரோக்கிய கேடு ஏற்படும். ரெண்டாவது வந்து பக்தியை அதிகரிக்கணும், நேர்மையாக இருக்கணும், தர்மம் பண்ணணும், தானம் பண்ணணும், உண்மையாக இருக்கணும், பேராசைப்படக்கூடாது. அது பேரழிவுகளை ஏற்படுத்தும். அதனால் மக்கள் வந்து ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடோடு இருக்கணும். யாருக்கு நம்ம என்ன நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலையோட பக்தியோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுலேருந்து தப்பிச்சிடலாம். இயற்கை வந்து நம்மளை பாதிக்கும் போது நம்ம இயற்கைக்கு மாறாக எதெல்லாம் செய்கிறோமோ அது நமக்கு திரும்பும். மரங்களை வெட்டுறது, மண் அள்ளுறது, உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கணும். உணவு விஷயத்தில் நல்ல விதமாக சாப்பிட்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். ஐயா, இந்த பஞ்சாங்கத்துக்கும் இந்த ராசிக்கும் இது என்னங்க தொடர்பு இருக்குது? என்ன சொன்னால், பஞ்சாங்கம் அப்படின்னா பஞ்ச அங்கம், அங்கம்னா ஒரு பிரிவு பகுதின்னு சொன்னேன். அதில் வாரம்னு வருது. வாரம்னா என்னன்னா, இந்த ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் சொல்கிறோம்னா அதுதான் வாரம். வாரம் நாள் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்ல நாள். நட்சத்திரம் 27 நட்சத்திரம், அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரம். கர்ணம் வந்து இருக்குது, யோகங்கள் இருக்குது. இதுக்குள்ளேயே அடங்கிடும். உங்களுக்கு வந்து ராசி அடங்கிடும், லக்னம்லாம் அடங்கிடும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனியாக வந்து ஜாதகம் இருக்குது. அந்த ஜாதகத்துக்கு பின்னாடி அந்த கிரகங்கள் அவங்களுக்கு வேலை செய்யுது. 9 கிரகங்கள் வேலை செய்யுது, 27 நட்சத்திரங்கள் வேலை செய்யுது, 12 ராசியும் சுற்றி அந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொருத்தங்களும் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுது. இது எல்லாம் பஞ்சாங்கத்தை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களும் எல்லா விஷயங்களும் நடக்குது. அதனால் பஞ்சாங்கத்தில் தான் ராசி இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, யோகங்கள் இருக்குது, கர்ணங்கள் இருக்குது, லக்னம் இருக்குது, தசாபுத்திகள் இருக்குது, பெயர்ச்சிகள் இருக்குது. எல்லாமே இந்த பஞ்சாங்கத்தில் தான் அடக்கம். ஒரு ஜோதிடருக்கு பஞ்சாங்கம் இருந்தால் போதும், அவர் எல்லா விஷயத்தையும் அவர் கற்றுக்கலாம், எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு சொல்லலாம். இதுதான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறது. அதில் ராசியும் உள்ளே அடங்கிடும். ஐயா, இப்போ சமீபத்தில் வந்து இந்த ஆண்டு வந்து குரு பயிற்சியில் இல்லை அப்படின்ற ஒரு சில கருத்துக்கள்லாம் இருந்துச்சு. ஒரு சில பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. உண்மையிலே என்னங்க அது? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து திருக்கணிதம், வாக்கிய கணிதம் அப்படின்னு 2 பஞ்சாங்கம் இருக்குது.
முதல்ல வந்து ஆதி காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு பயன்பட்ட ஒரே ஒரு பஞ்சாங்கம் வந்து வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது. அதுதான் இப்போ மதுரையில் நாங்கள்லாம் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறோம். சில சென்னை மாதிரி ஏரியாக்களில் வந்து இப்போ புதுசாக திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம், திருக்கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பஞ்சாங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. அதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணி அதான் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த திருக்கணிதத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் ஏறக்குறைய ஒரு 3 மாதம் 6 மாதம் கொஞ்சம் 1 மாதம் டிஃப்ரெண்ட்லாம் இருக்குது. அதனால் குரு பெயர்ச்சி, இந்த சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிகள் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கத்து படி தான் நடக்குது. வாக்கிய பஞ்சாங்கத்து படி தான் சனீஸ்வரன் கோயிலில் வந்து சனி பெயர்ச்சிக்கு பூஜை வைக்கிறாங்க. ராகு கேது பெயர்ச்சிக்கு ராகு கேது கோயில்களில் பூஜை வைக்கிறாங்க. அதாவது குரு பெயர்ச்சிக்கு வியாழக்கிழமை வியாழனுக்கு அந்த பூஜையை வைக்கிறாங்க. அப்போ குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் கொஞ்சம் திருக்கணித பஞ்சாங்கம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால சில பேர் இல்லை, சில பேர் இருக்குன்றாங்க. இப்போ வாக்கிய திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 2026 மார்ச்சில் தான் சனி பயிற்சி ஆகுது. இப்போ சனி பயிற்சி ஆச்சுன்னா நம்ம கோயில்களெல்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். எந்த கோயிலேருந்து சனி பயிற்சி விழா நடக்கலை. அப்போ 2026 தான் சனி பயிற்சி நடக்குது, மார்ச் மாதம். அப்போ தான் நம்ம கோயில், குச்சனூர் கோயிலாக இருக்கட்டும், திருநள்ளாறு கோயிலாக இருக்கட்டும், எல்லா கோயிலும் பூஜை வைப்பாங்க. அது வந்து அவங்களுடைய பஞ்சாங்கத்தை பிரகாரம், சாஸ்திர பிரகாரம் இப்போ காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயம். இப்போ திருக்கணிதம்னு உள்ள ஒன்று புகுந்ததுனால என்னன்னா இந்த காலங்களுடைய இடைவெளி மாறுது, இருக்குது இல்லை அப்படின்ற ஒரு நிலவுது. சில பேர் இதை நம்புகிறாங்க, சில பேர் இதை நம்புகிறாங்க. உண்மையான கோயில்களில் பக்தியாக இருக்கிறவங்க உண்மையான கோயில்களில் எப்போ இந்த திருக்கணிதம் வாக்கிய பிரகாரம் எப்போ வந்து பூஜையெல்லாம் நடக்குதோ அப்போ தான் பேச்சு அப்படின்றத நம்ம நம்புகிறோம். இப்போ இந்த பஞ்சாங்கத்தோட காலகட்டம் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரங்கயா இருக்குது? ஒவ்வொரு ஆண்டுக்கும் மாறுபடுவாங்கய்யா? கண்டிப்பாக. பஞ்சாங்கம் வந்து சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரும். சித்திரை தமிழ் புத்தாண்டு வந்து சித்திரை மாதம், பங்குனி மாதம் முடிவாகுது. இப்போ சித்திரை டு பங்குனி தான் அதில் வந்து பஞ்சாங்கம் வைப்பாங்க. அதில் வந்து 2 வருஷமும் வரும். இங்கிலீஷ் வருஷம் போது 24, 25, 25, 26 இப்படி வரும். நமக்கு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னாக்கா சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம். இந்த சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதத்தில் வரைக்கும் என்ன நிகழ்வு இந்த உலகத்தில், இந்த இந்தியாவில், இந்த நம்ம நாட்டில் என்ன நடக்குதோ அதை பற்றி தான் அதில் இருக்கும். மற்றபடி இங்கிலீஷ் மாதத்துக்கு அது வராது. அதனால் பஞ்சாங்கம் அப்படின்றது வந்து சித்திரை டு பங்குனி. பங்குனிக்குள்ளே அந்த 12 மாதங்களுக்குள்ளே மழை பெய்யுறது, வெயில் அடிக்கிறது, பேரழிவு, விவசாயம், வருமானம், அரசர்கள் மாற்றம், மன்னர்கள் மாற்றம், அமைச்சரவை மாற்றம் இதெல்லாம் நடக்கக்கூடியது. இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது, கிரகங்கள் ஒன்று ஒன்று கூடும்போது, செயற்கை ஆகும்போது, இணையும் போது, பார்க்கும்போது எல்லாம் நிகழக்கூடிய நிகழ்வுகள். இது தனி மனித வாழ்க்கையிலையும் இருக்குது. அரசாட்சி செய்கிறவங்க, நிர்வாகம் செய்கிறவங்களுக்கு இது பொருந்தும். ஐயா, இந்த பஞ்சாங்கத்தின்படி 2026ஆம் ஆண்டு ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன பாதிப்புகள் இருக்குங்கய்யா? என்னென்ன நல்ல விஷயங்கள்? அதான் அரசியல் மாற்றங்கள் இருக்கும். கண்டிப்பாக 2020 நான் சொல்லாமலே அவங்களுக்கு 2026 எலெக்ஷன் இருக்குது. இப்போ எலெக்ஷன் அது முடிவு வந்து என்னென்னா அதில் ஒரு மாற்றங்கள் இருக்கும், ஆட்சியல் மாற்றங்கள் இருக்கும். அப்போ அமைச்சரவை மாற்றம் இருக்குது, நிர்வாக மாற்றம் இருக்குது, மக்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். அப்போ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மழை வந்து அதிகமாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த மழை அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து சில பேரழிவுகள் ஏற்படும், சில நோய் பரவுதல் ஏற்படும், ஆரோக்கியக்கேடு ஏற்படும். அப்போ இதெல்லாம் வந்து நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க, அரசாட்சி பண்ணுறவங்க அதெல்லாம் சரி பண்ணி முன்னெச்சரிக்கை மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும். இது வந்து காலங்காலமாக வரக்கூடிய அந்த மழை காலங்களில் நடக்கக்கூடியது. இந்த வருஷம் அதிகமாக நடக்கும் அப்படின்றது ஒரு பஞ்சாங்கத்தினுடைய எச்சரிக்கை. அது நம்ம எச்சரிக்கையாக தான் இருக்கணும், எடுத்துக்கணுமே தவிர அது உண்மையாக பொய்யான ஆராய்ச்சிக்கு போகக்கூடாது. மதுரையில் வந்து முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் எழுந்தருளல், வைகை ஆற்றில் எழுந்தருளல் நிகழ்வு நடக்க போகுது. அந்த நிகழ்வு மூலயமா மதுரை மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உலகத்திலே வந்து மதுரையில் பிறந்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க என்னைய பொறுத்தளவில். ஏன்னா இந்த மாதிரி திருவிழா வந்து நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாது. அந்த மக்கள் வந்து கிராமத்துலேருந்தும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, வறுமையில் இருந்தாலும் சரி, அன்றைக்கி ஒரு நாளைக்கு கூடுற கூட்டம் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த வருஷம் வரும் அந்த சந்தோஷத்தை ஒரு நாளில் அவங்க அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு திருவிழா அங்கே நடக்கும்போது இங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு வாரம் 10 நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆனந்தமாக அவங்க உறவினர்களோடு சாமி வந்து தரிசனம் பண்ணுறது, சாமி எங்கெங்கே போதெல்லாம் கூட போகிறது, சாமிக்கு சேவை பண்ணுறது, கூட்டமாக வந்து சாப்பாடு சாப்பிட்டு சமையல் பண்ணுறது, ஒருத்தர் உணர்வுகளை பகிர்ந்துக்கிறது, உறவுகளை மேம்படுத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த திருவிழா வந்து மக்களை இணைக்குது, இந்து மக்களை குறிப்பாக இணைக்குது. அப்போ இந்த திருவிழா வந்து பார்க்குறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி திருவிழா வந்து நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் நடக்குதா தெரியல. ஏன்னா இது வைஷ்ணவம் சம்மந்தப்பட்டது, சைவம் சம்மந்தப்பட்டது, ரெண்டும் சேர்ந்து நடக்கிற ஒரே திருவிழா மதுரையில் இதுதான். கள்ளழகர் வந்து வைஷ்ணவம், சிவன் வந்து சைவம், மீனாட்சி வந்து சாக்தம். அப்போ 3 மதங்களும் சேர்ந்த ஒரு திருவிழா வந்து இந்த மதுரையில் நடக்குது. இதை இந்த திருவிழாவை பார்க்குற மக்கள் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி நம்ம இனிமேல் வந்து அழகரை பார்த்துட்டோம், இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது, இனிமேல் நல்லது நடக்குன்னா அந்த மனம் உத்தி இருக்கு போது, மன யுக்தி அதுவே அவங்கள வந்து மேம்படுத்தும், அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், அவங்க வளர்ச்சியை மேம்படுத்தும், வருமானத்தை மேம்படுத்தும். அவங்களுக்கு புதுவிதமான ஒரு புத்துணர்ச்சியாக அந்த திருவிழாவும் இந்த சம்பவமும் நிகழ்வும் வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவில் காலங்காலமாக எல்லா மக்களையும் நான் பார்த்துட்டு வரேன்.
இந்த வருடம் கள்ளழகர் என்ன பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருள்வார்? அது ஒரு சூட்சமம். அது பஞ்சாங்கத்தை பார்த்து அவங்களும் அதை செய்வாங்க. நான் முன்கூட்டியே அதை சொன்னால் அது நல்லா இருக்காது. அதனால் அப்போ நடக்கும். அப்போ நீங்கள் என்ன கேள்விங்க, இந்த பட்டு உடுத்தினா என்ன ஆகும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. அது மக்களுக்கு ஒரு நல்லதாகவும் இருக்கும், தீயதாகவும் இருக்கும். அதனால் நான் அதை சொல்கிறத காட்டிலும் அன்றைக்கி அந்த நிகழ்வு நடக்கும்போது அதை பார்த்தா தான் அது அருமையாக இருக்கும், அது விஷயம் புரியும். வாவ் தமிழா டிவிக்கு மறுபடியும் மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லிக்கிறேன். இது மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தி மக்கள் நல்வாழ்க்கைக்காக, மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக, ஒரு நோயிலேருந்து காக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க. அதனால் உங்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் பக்தர்களுக்கும் நன்றி. இந்த விசுவாச ஆண்டு எல்லோருக்கும் நல்லபடியாக ஆரோக்கியமாக பேராபத்திலிருந்து காக்கக்கூடிய இறைவனுக்கும் நான் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி.